May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இசிஜியை பார்த்த உடனே அந்த இசிஜி வந்து நார்மலா இல்லை அப்நார்மலா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றின வீடியோ தான் இது. ஏற்கனவே நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறோம் இசிஜியை பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜியில் என்னென்ன விஷயங்கள் தெரியும், இசிஜியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது இசிஜின்றது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பீக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு பீக்கில் என்னென்ன வேவ்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ போட்டுக்கிறோம், இசிஜி எப்படி எடுக்கலாம், இசிஜி எடுக்கும்போது பேஷண்ட் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 வீடியோ ஆல்ரெடி இருக்குது. இதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில், இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜியை பார்த்த உடனே இந்த இசிஜி வந்து நார்மலா அப்நார்மலா அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்நார்மல் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய விதமான கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறதில்ல. இந்த இசிஜி நார்மல் இல்லை, இந்த இசிஜி வந்து டாக்டர்கிட்ட கண்டிப்பாக காமிக்கணும், ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் அதிகமாக வந்து கார்டியாக் பிரச்சனையை ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின் வந்தால் இசிஜி எடுப்போம். ஹார்ட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இசிஜி வந்து பெரிதுமே உதவுது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு சர்ஜரி தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது மேஜர் ஒரு ஆக்சிடெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அன்ரூல் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதுன்னா கூட இந்த இசிஜி டெஸ்ட்டு பண்ணுவாங்க. வெறும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட வைட்டல்ஸு, மாஸ்டர் ஹெல்த் செக்கப், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக இந்த இசிஜி டெஸ்ட்டு யூஸ்வலாகவே பண்ணப்படுகிறது. அப்படி பண்ணக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது, ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, அது என்னமோ ஒரு எர்த்குவாக்கோட கோடு மாதிரி நமக்கு தெரியலாம். அந்த கோடில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கோட எண்டில் நீங்கள் கண்டிப்பாக இசிஜினா இவ்வளோ தானா, இசிஜி வச்சு நம்ம வந்து அது நார்மலாக அப்நார்மலாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பிரேக் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு திங், ஒரு இசிஜி எடுத்தோம்னா அதில் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். காம்ப்ளெக்ஸ்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு பீக்கு, அந்த பீக்கில் இருக்கக்கூடிய வேவ்கள், அதாவது முதல்ல ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸில் ஒரு பி வேவ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஆர் வேவ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து QRS காம்ப்ளெக்ஸ், அதை சொல்கிறோம்ல, மொத்தமாக வந்து PQRS, அப்புறம் தென் டி வேவ். இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வேவ். நம்ம என்ன நினைக்கிறோம், இசிஜி அப்படின்னு சொன்னாலே நார்மலாக இருக்கக்கூடிய ரொம்ப, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பி வேவு, அப்புறம் ஒரு Q வேவு, அப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆர் வேவு, அப்புறம் ஒரு எஸ் வேவு, அப்புறம் டி வேவ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. இசிஜியை வந்து 10 ஒயர்கள் வச்சு நம்ம எடுக்கிற மாதிரியே 12 பொசிஷனில் இசிஜியோட வியூ நமக்கு கிடைக்குது. 12 பொசிஷன்னா 12 லீட்ஸ். ஒரு இசிஜி நார்மல் ரொட்டீன் இசிஜி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இசிஜியில் பார்த்தீங்கன்னா 12 விதமான லீட்ஸ் இருக்கும். என்னென்ன லீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடு 1, 2, 3, அதுக்கப்புறம் ஏவிஆர், ஏவிஎல், ஏவிஎஃப், அதுக்கப்புறம் வந்து V1, V2, V3, V4, V5, V6 அப்படின்னு சொல்லக்கூடிய V1 to V6 லீட்ஸ். இந்த 12 லீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, 12 சேனல், ஒரு சேனலில் ஒரு விதமான ரெக்கார்டிங் வரும். ஸோ இப்போ இந்த 12 சேனல்லையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 1, 2, 3 வந்து நம்ம நார்மலாக லிம் லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட் லீட்ஸ். இந்த 3ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவிஆர், ஏவிஎல், ஏவிஎஃப், இது 3ம் ஸ்டாண்டர்ட் லீட்ஸில் அந்த பொசிஷனில், பர்டிகுலர் பொசிஷனில் கிடைக்கக்கூடிய லீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V1 to V6. ஸோ கிளாஸிஃபிகேஷன் முதல்ல 12 லீட்ஸ் இருக்குது. அந்த 12 லீட்ஸையும் நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு 3, தென் ஒரு 6, இந்த மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷனை பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து நம்ம வந்து பல டைரெக்ஷனில் இசிஜியில் வியூ பண்ணுறோம். எப்படி ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டோட முன்னாடி பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடிப்பகுதி, இன்ஃபீரியர்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஃபீரியர்லேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளோட ஹார்ட் வந்து மேல் பகுதியிலேருந்து பார்க்கலாம், பக்கவாட்டிலேருந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லீட் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்பகுதியிலேருந்து பார்க்குறது ஆன்டீரியர், அப்போ கீழேருந்து பார்க்குறதுக்கு இன்ஃபீரியர், இதெல்லாம் தமிழ் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 12 லீடையும் அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் லொக்கேஷன்லேருந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லீடு 1, 2, 3 இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய லீடு 1ம் செகண்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஏவிஎல், இது இரண்டும் பார்த்திங்கன்னா லீடோட பக்கவாட்டோட லீடை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் V5, V6 இது எல்லாம்
ஹார்ட்டோட பக்கவாட்டிலேருந்து வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீடு 2, 3 AVF, அதாவது லீட் 2, லீட் 3 AVF, இது 3 இன்ஃபீரியர் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி லீடு 1, 2, அதாவது V1லேருந்து V4 வரைக்கும் ஆன்டீரியர் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பேசிக் தான், இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டோன்னா, ECGயில் 12 சேனல் இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாமல் இருக்கலாம். ECGயில் மொத்தம் 12 சேனல் இருக்குது. அந்த சேனலில் 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 1, 2, 3, இன்னொன்று AVR, AVLF அண்ட் அனதர் கடைசியாக பார்த்திங்கன்னா V1 to V6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம். இதை தான் நம்ம ECG பார்க்கும்போது ஒரு லேமேனாக இல்லாமல் ஒரு ECG எடுத்து அப்படி பார்த்தோம்னா இந்த 12 சேனல் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ECGயில் கீழே ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரிப் ஒன்று வரும். லாங் ஸ்ட்ரிப்னால் லீடு 2 லென்த்தாக, அது மட்டும் லென்த்தாக எடுத்திருப்பாங்க. மற்ற லீடு எல்லாமே, மற்ற சேனல் எல்லாமே 3 காம்ப்ளெக்ஸ் வர்ற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்த உடனே நம்ம அசஸ் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் கற்றுக்கணும், இதில் 12 லீடு நமக்கு வந்து தனித்தனியாக நல்லா தெரியுது அப்படின்னோடனே 12 லீடில் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மலாக வரையக்கூடிய ECG பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு P வேவ், QRST அப்படின்னு ரொம்ப அழகாக, இதுதான் ECGனாலே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடியது இதுதான். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லீடு 1ல் பார்த்தீங்கன்னா R வேவோட ஆம்ப்ளிடியூடு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். P வேவ், Q வேவ் தெரியவே தெரியாது, P டைரெக்டாக R வேவ், அப்புறம் S, அப்புறம் T வேவ். இது வந்து லீடு 1ல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது. ஸோ இந்த லீடு 1ல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடலாம். லீட் 2ல் நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும். லீடு 3ல் Q வேவ் யூஸ்வலாகவே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து 3 ஸ்டாண்டர்ட் லீட்ஸை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிபோலார் லீடுன்னு சொல்லுவாங்க. AVR, AVL, AVF, இந்த 3 லீடு. இந்த 3 லீடுன்னு பார்த்திங்கன்னா AVR வந்து முழுக்க ஹார்ட்டோட பேக் சைட்லேருந்து பார்க்கறதுனால நீங்கள் என்ன லீடு 2ல் பார்க்குறீங்களோ அதை அப்படியே ரிவர்ட் பண்ண மாதிரி தலைக்கீழே தெரியும். அப்படியே நெகட்டிவ் P வேவ், அப்புறம் Q வேவ் இருக்காது, சின்னதாக ஒரு R வேவ், அப்புறம் S வேவ், அப்புறம் T வேவ் பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்படியே போலாரிட்டியே தலைக்கீழ் இருக்கும். அதனால் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு அப்நார்மல் நம்ம சொல்ல முடியாது. இந்த சேனலில் இப்படி தான் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி AVL பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன காம்ப்ளெக்ஸாக வரும், யூஸ்வலாகவே ரொம்ப சின்னதாக வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் AVF பார்த்திங்கன்னா அது வந்து இன்ஃபீரியர் லீடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஃபீரியர் லீடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி Q வேவ் நமக்கு வந்து சின்னதாக தெரியும், T வேவ், R வேவ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் லீடு 3ல் என்ன வருதோ அதே மாதிரி அது வரும். ஸோ இது வந்து இன்ஃபீரியர் லீடுன்றதுனால அந்த 3 லீடும் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது 2, 3 AVF 3 ஒரு இன்ஃபீரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் V1 to V6 எல்லாமே, எல்லா சேனலுமே எப்போவுமே முழுமையாக ஒரே மாதிரியாக இருக்காது. V1 பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு P வேவே 2 பைஃபேஸிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே ஒரு சின்ன ஒரு விஷயம், அப்புறம் கீழே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் மேலேயும் இருக்கும், கீழே இருக்கும். அதனால் பைஃபேசிக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ P வேவ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா R வேவோட ஆம்ப்ளிடியூட் ரொம்ப சின்னதாக இருக்கும், S வேவ் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ S வேவ் வந்து டீப்பானதுக்கப்புறம் S வேவ் நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா லீடு V2ல் கொஞ்சமாக R வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வார்த்தை R வேவ் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. R வேவ் ப்ரோக்ரஷன் என்ன சொல்லுது, V1 வந்து V6 வரைக்கும் R வேவோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாகும். ஒன்ஸ் R வேவோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாகும் போது S வேவோட ஆம்ப்ளிடியூட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இதுதான் செஸ்ட் லீட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது ஒன்லி QRS காம்ப்ளெக்ஸை பற்றி தான். QRS வந்து இந்த 12 சேனல்லையும் எப்படி இருக்கும், எதில் நெகட்டிவாக இருக்கும், எதில் R வேவ் கம்மியாக இருக்கும், ப்ரொக்ரஷன் எப்படி இருக்கும், இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஒரு ECG நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளோட வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, முதல்ல நம்ம ஒரு ECG எடுத்து பார்த்த உடனே நம்ம என்ன அசஸ் பண்ணோம்னா P வேவ் வந்து லீடு 2ல் ப்ராப்பராக பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதேமாரி AVRல நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஓகே ECG பக்காவாக எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒரு அசஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர்ஓவோட ப்ரொக்ரஷன் V1லேருந்து V6 வரைக்கும் ஆர்ஓ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா, V4ல் ஆர்ஓவும் எஸ்வேவ் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக இருக்கா, அதே மாதிரி ஆர்ஓ எப்படி ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி எஸ்வேவ் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இசிஜி ஓகே, இந்த இசிஜி நார்மல்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இசிஜியில் பிவேவ் பார்த்தோம், QRS பார்த்தோம், டிவேவ் பார்த்தோம். அதே மாதிரி எஸ்டி செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான, ஏன்னா இந்த செக்மெண்ட்டுன்றது QRSக்கும் டிவேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் டைம் தான். இந்த எஸ்டி செக்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னு சொன்ன போனால் ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிக்க வேண்டிய இடம் வந்து இசிஜியில் இதுதான். இது பார்த்திங்கன்னா பேஸ் லைனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு QRS காம்ப்ளெக்ஸ் பார்க்குறோம். இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து அப்படியே டிவேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் லைனை வந்து தொட்டுட்டு அப்புறம் டிவேவாக உருவாகுது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஆகுனா, இந்த எஸ்டி செக்மெண்ட் வந்து அப்படியே மேலே மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இசிஜி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்ல நார்மல் இசிஜி, அதுக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து எஸ்டி எலிவேஷன் இருக்கக்கூடிய இசிஜி. பார்த்தீங்கன்னா இந்த இசிஜியில் பார்க்க போனீங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் வால் பேஷண்ட்டுக்கு லீட் 1 2 3ல் எஸ்டி எலிவேட் ஆகிருந்தால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹார்ட் சென்டர் உள்ள ஹாஸ்பிட்டலில் கிளினிக்லாம் கூட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலாக ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக பேஷண்ட்டை கொண்டு போய் சேர்த்துடணும். ஸோ அதேமாரி இதே எஸ்டி எலிவேஷன் தான் எந்த லீடில் இருந்தாலும் 12 இயர்ஸில் எங்கே இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த லீடு ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது திருப்பி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். லீடு 2 3 AVF வந்து இன்ஃபீரியர் லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டி எலிவேஷன் இருந்ததுன்னா நம்மளோட ஹார்ட்டோடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்டோட வாலில் வந்து பிளட் சப்ளை ப்ராப்பராக போகல, அதாவது அங்கே சப்ளை பண்ணுற ஆர்டரி வந்து ப்ராப்பராக பிளட்டை வந்து கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி V1லேருந்து V5 வரைக்கும் உங்களுக்கு எஸ்டி எலிவேஷன் நல்லா அதிகமாக இருந்ததுன்னா ஆன்டீரியர் வாலில் வந்து பிளட் சப்ளை நல்லா இல்லை, ப்ராப்பராக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆன்டீரியர் வால் எம்ஐன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஹார்ட் அட்டாக் தான், பட் எந்த வாலில் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிவியாரிட்டி அதை பொறுத்து தான் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AVL V1 V5 V6 இதெல்லாம் வந்து லேட்ரல்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டோட பக்கவாட்டு சுவர்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நண்பர்களே இசிஜியில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நார்மல் இசிஜி இப்போ பாருங்கள், இந்த இசிஜி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அசஸ் பண்ணுங்க. உங்களோட கண்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத பல விஷயங்கள் வந்து இந்த இசிஜியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லணும்னா, இந்த இசிஜி பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது 12 சேனல் தெரியலாம், அந்த சேனலோட நேம்ஸ் தெரியலாம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் அதனுடைய பிவேவ் QRS டிவேவ் எல்லாம் தனித்தனியாக தெரியலாம். ஸோ இது வந்து நார்மல் இசிஜி. இப்போ பாருங்கள், இன்னொரு இசிஜி நான் காமிக்கிறேன். இந்த இசிஜி வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டோட இசிஜி. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி எலிவேஷன் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இது மட்டும்தான் இசிஜியோட சேஞ்சஸாக, இதை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணுமா அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுவும் ஒரு பேசிக் விஷயம் தான். இதை வச்சு முழுமையாக நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற முடியாது. அதுவும் ஒரு பேசிக் விஷயம். அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு இசிஜின்னு சொல்ல போனால் நம்மளோட இருதயம் வந்து ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 72ன்றது அக்யூரேட்டாக 72ன்னு சொல்ல முடியாது. 60லேருந்து 100 வரைக்கும் துடித்தாலே அது வந்து ஒரு நார்மல் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நார்மல் ஹார்ட் ரேட் வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கான இடைவெளி இருக்குதுல்ல, அது ரொம்பவே முக்கியம். அந்த இடைவெளி எதை சொல்லுதுன்னா, ஹார்ட் பீட் ஒரு பீட் பண்ணி அடுத்த பீட்டு வரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு தான் மிக முக்கியமாக இது உதவும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரிதம் சொன்னப்போனால் இசிஜி வரக்கூடிய ரிதம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல ரிதம் ரெகுலராக இருக்குது. இந்த இசிஜியை பாருங்கள், இப்போது இதில் ரிதம் எப்படி இருக்குது, ப்ராப்பராகவே இல்லை. ஒன்று வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் வருது, மறுபடியும் சரியாக வரல. இப்படி ரிதம் ப்ராப்பராக இல்லாத இருக்கிற இசிஜி வந்து அரித்மியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இசிஜியை பார்த்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், கண்டிப்பாக ஹார்ட்டோட ப்ராப்ளம் ஏதோ இருக்குது, மருத்துவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இசிஜியை பொறுத்தளவுக்கு மேஜராக 2 விஷயம் தாங்க நம்ம பார்க்கணும். ரிதம் ப்ராப்பராக இருக்கா, ஓகே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததற்கான சிம்டம் இருக்கா. இது 2 விஷயத்தை உங்களால் இப்போ அசஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டரைஸ்டு இசிஜி நிறைய வந்ததுனால மெஷர்மெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். இந்த இசிஜியோட கார்னரில் பாருங்கள், நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் என்னன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் PR இன்டர்வல், எஸ்டி செக்மெண்ட் எவ்வளோ,
QRS காம்ப்ளெக்ஸோட டைரக்ஷன், ஆக்சிஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த ஆக்சிஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்னால் நம்ம முழுமையாக நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஒரு ECG பார்த்த உடனே இந்த ECG நார்மலாக இருக்குது அப்படின்ற ஒரு டிசிஷன் கண்டிப்பாக உங்களால் இப்போ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா லீட்லேயும் ப்ராப்பரான ரிதமோடையும் ST செக்மெண்ட் ப்ராப்பராகவும் இருந்ததுன்னா ECG நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.